ஸோ அனைவருக்கும் வணக்கம். ஸோ கடந்த வீடியோவில் எக்கனாமிக்ஸோடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். ஸோ 2019 2024 வரை எக்கனாமிக்ஸோடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ அதோடைய அடுத்த வீடியோ 2 அப்படின்றதுல எக்கனாமிக்ஸோடைய தொடர்ச்சியான வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கீழே காணப்படும் திட்டங்களில் எந்த திட்டம் 10வது ஐந்தாண்டு திட்டத்தில் பயன்படுத்தப்பட்டது? ஓகே, அப்போ 10th 5-year பிளான். அப்போ முதல்ல நமக்கு டாபிக்ல இருக்கு, இந்த 5-year பிளான் பற்றி நமக்கு சிலபஸ் இருக்குன்னு கண்டிப்பாக இருக்கு. ஸோ எப்போதுமே பார்த்தா இந்த 5-year பிளான் கண்டிப்பாக கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்டுருவாங்க. இப்போது இந்த எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான டாபிக்னு சொல்ல போனால் இந்த பிளானிங் கமிஷன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக். இந்த சாப்டர்ல இருந்தும் ஆர்பிஐ, இந்த சாப்டர்ல கண்டிப்பாக நம்ம கொஷின்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சரி, அப்படி இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் என்ன நமக்கு கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5-year பிளானுடைய காலம், அந்த 5 ஆண்டு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த 5 ஆண்டு காலம், ஒவ்வொரு 5 ஆண்டத்தினுடைய டார்கெட் ரேட் நமக்கு தெரிஞ்சிருக்கும். டார்கெட் ரேட்டு அண்டு அச்சீவ்ட் ரேட் நமக்கு தெரியும். கூடுதலாக அந்த திட்டத்தில் பேசப்பட்ட விஷயங்கள் என்ன, தீம்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்க, கருப்பொருள்கள் நமக்கு என்ன சொன்னாங்க அப்படின்ட்டு தான் பார்க்கணும். சரி, இப்போ 10வது ஐந்தாண்டு திட்டம் பொறுத்தவரை, அப்போ மொத்தமாக பிளானிங் கமிஷனை பொறுத்த வரைக்கும் எத்தனை ஐந்தாண்டு திட்டங்கள் போடப்பட்டிருக்கு என்றால் மொத்தம் 12 ஐந்தாண்டு திட்டங்கள் போடப்பட்டிருக்கு. அப்போ இந்த 12வது ஐந்தாண்டு திட்டங்கள் நமக்கு முழுமை அடைஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக முழுமை அடையலை. ஏன்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க, 2014 ஆகஸ்ட் மாதம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, உங்களுக்கு இந்த பிளானிங் கமிஷன் கலைக்கப்படும். ஆகஸ்ட் மாதம் 17 ஆகஸ்ட் மாதம் 13 எஸ் 13 ஆகஸ்ட் 2014 என்ன பண்ணியிருப்பாங்க, பிறப்பிச்சிருப்பாங்க. ஸோ ஜனவரி மாதம் 1ஆம் தேதி 2015 உங்களுக்கு நிதி ஆயோக் நடைமுறைக்கு வந்துடும். சரி, அப்போது இந்த 10th 5-year பிளான் பொறுத்த வரைக்கும் நமக்கு இப்போ தெரியும். 10th 5-year பிளான் அப்படின்றது பொதுவாக பார்த்தோம் 2002 2007 வரைக்கும். 2002 2007 வரைக்கும் இந்த 10வது ஐந்தாண்டு திட்டமானது நடைபெற்றிருக்கும். ஓகே, இந்த பிளானோடைய டிசைனர் யார்? இது அடல் பிஹாரி வாஜ்பாய். அடல் பிஹாரி வாஜ்பாய் தான் இந்த பிளானோடைய டிசைனர். ரொம்ப ரொம்ப முக்கியம். அடல் பிஹாரி வாஜ்பாய் 10வது ஐந்தாண்டு திட்டத்தினுடைய ஒரு முக்கியமான டிசைனர். ஓகே, ஸோ இதனுடைய டார்கெட் ரேட் என்ன, அச்சீவ் ரேட் என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த 10வது ஐந்தாண்டு திட்டத்துடைய மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா, இது சீர்திருத்த திட்டம்னு சொல்லுவோம், ரெஃபார்ம் பிளான். ஸோ என்ன ரெஃபார்ம் பண்ண போறாங்க? எஜுகேஷன், ஹெல்த்து, இது மேஜர் ரிஃபார்மாக இருந்திருக்கும். சரி, இதோடைய டார்கெட் ரேட் ஓகே 8%. ஆக்சுவலி டார்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா நெய்லி க்ரோத் ரேட் பார்த்தீங்கன்னா 8% ஃபிக்ஸ் பண்ணுவோம். பிளான் டு அச்சீவ் 8%. ஓகே, இல்லை வேற என்ன அதோடைய அப்ஜெக்டிவாக இருந்திருக்கும்னா, 2007க்குள்ள பிளான் போடப்பட்டது 2002. 2007க்குள்ள இந்தியாவினுடைய வறுமை விகிதத்தை 5% குறைக்கணும், 5% கீழே குறைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி, வேற என்ன முக்கியமான விஷயமா இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 80 மில்லியன் பீப்புள்ஸை எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணணும். 80 மில்லியன் பீப்புள்ஸ் அவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி, வேற என்ன அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும்? மேஜர் இனிஷியேட்டிவ் 20.12. ஸோ 20 அம்ச திட்டங்கள் இதில் ஏற்படுத்தப்பட்டிருக்கும். அது போக கூடுதலாக பார்த்தீங்கன்னா இன்டகிரேட் ஸ்கீம் கொண்டு வந்திருப்பாங்க. அதான் ISOBOM சொல்லக்கூடிய ISOBOM அப்படின்னு சொல்லுவோம். ISOBOM அப்படின்றது இன்டகிரேட்டட் ஸ்கீம் ஆஃப் ஆயில் சீட்ஸ், ஆயில் பாம் அண்ட் மெய்ஸ். ஆயில் சீட்ஸ், ஆயில் பாம் அண்டு மெய்ஸ். இது ஒரு ஒருங்கிணைந்த திட்டமாக இருந்திருக்கும்.
என்ன அச்சீவ்மெண்ட், என்ன அச்சீவ் பண்ணாங்க 10th ஃபேவர் பிளான்ல அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த பாவர்ட்டி ரேஷியோ வந்து 5% கீழே குறைச்சிட்டாங்க 2007ல. வேற லிட்ரஸி ரேட் வந்து 75% மேலே அதிகரிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அவங்க இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தும் போது லிட்ரஸி ரேட் வந்து எத்தனை பர்சன்டேஜ்னா 65% தான் இருந்திருக்கும் 2002ல. 2007ல இது 75% உயர்த்தப்பட்டிருக்கும். அது போக ஜிடிபி ரேட் வந்து 7.7% அதிகரிக்கப்பட்டிருக்கும். இது எல்லாமே 10வது ஐந்தாண்டு திட்டத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பு. கூடுதலாக என்ன பண்ணணும்னா ஜெண்டர் கேப் லிட்ரஸி இதையும் என்ன பண்ணியிருப்பாங்க 50% கொண்டு வரணும். ஜெண்டர் கேப் வந்து 50% இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2007ல அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே 10th ஃபயர் பிளானுடைய ஒரு முக்கியமான விஷயம். ஓகே, ஸோ மீண்டும் ஒருவரை சொல்லிடுறேன். ஸோ 10th ஃபயர் பிளான் ஒவ்வொரு ஐந்தாண்டுலையும் நம்ம படிக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் அதோட இயர் ரொம்ப 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 முக்கியம். ஒவ்வொரு ஐந்தாண்டு திட்டங்களும் எந்த காலத்திலிருந்து எந்த காலம் வரைக்கும். இப்போ 10வது ஐந்தாண்டு திட்டம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2002ல இருந்து 2007 வரைக்கும். 2002ல இருந்து 2007. சரி, இதுல முக்கியமான சிறப்பு என்னன்னா, இதோட டிசைனர் யாருன்னு கேட்பாங்க. ஸோ அன்றைக்கு இருந்த ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் அடல் பிகாரி வாஜ்பாய் தான் அதனுடைய டிசைனராக இருந்திருப்பாரு. ஸோ என்ன குறிக்கோளாக இருந்திருக்குன்னா, க்ரோத் ரேட்டை வந்து 8% கொண்டு வரணும் அப்படின்றது ஒரு காலமாக இருக்கும். அது மாதிரி பாவர்ட்டி ரேஷியோ வறுமை விகிதத்தை 5% கீழே குறைக்கணும் அப்படின்றது முக்கிய விகிதமாக இருக்கும். கூடுதலாக 2007க்குள்ள அந்த ஜெண்டர் கேப் ரேஷியோ வந்து 50% கீழே கொண்டு வரணும். இது ஒரு முக்கிய காரணமாக இருக்கும். 80 மில்லியன் பீப்புளுக்கு வேலை வாய்ப்பு வழங்கணும் அப்படின்றது காரணமாக இருக்கும். அதே மாதிரி இந்த லிட்ரஸி ரேட்டை வந்து என்ன பண்ணணும், அதிகரிக்கணும். 65%லிருந்து 75% அதிகரிக்கணும். இதுதான் திட்டத்துடைய மிகப்பெரிய சிறப்பு. இதுதான் என்ன சொல்லுவாங்க, ரெஃபார்ம் பிளான், சீர்திருத்த திட்டம் அப்படின்றது இந்த 10வது ஐந்தாண்டு திட்டமானது அறிவிக்கப்பட்டிருக்கும். ஸோ ரொம்ப 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 முக்கியம். ஸோ 5 இயர் பிளான்ல இருந்து கண்டிப்பா ஒவ்வொரு போட்டித் தேர்வுலையுமே கண்டிப்பா என்ன இருக்கும், கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, சரி. அடுத்தது சோர்ஸ் ஆஃப் நான் டாக்ஸ் ரெவன்யூ. பட் ரெவென்யூ அப்படின்றது பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா அரசுக்கான ஒரு வருமானம் தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ அரசுக்கு வரக்கூடிய வருமானங்கள் 2 வகையில் வரும். ஒன்று டேக்ஸ் மூலமாக வரலாம், இன்னொன்று நான் டேக்ஸ் மூலமாக வரலாம். ஓகே, இப்போ டேக்ஸபிள் அப்படின்றது பொதுவாக நம்ம பெறக்கூடிய வருமானம் தான். டேக்ஸ் அப்படின்றது நம்ம பெறக்கூடிய வருமானத்தின் அடிப்படையில் ஒன்று டைரக்ட் டேக்ஸ், ஒன்று டைரக்ட் டேக்ஸ் மூலமாக வரலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் டேக்ஸ், மறைமுக வருவாய்கள் மூலமாக வரலாம். ஸோ 2 அடிப்படையில் ஏதேனும் ஒரு வழியில் என்ன பண்ணுவோம், நமக்கு டேக்ஸ் வரும். ஓகே, இப்போ டைரக்ட் டேக்ஸ் அப்படின்றது நமக்கு தெரியும், எங்கே வரும், இன்கம் டேக்ஸ். இன்கம் டேக்ஸ் அப்படின்றது நமக்கு டைரக்ட் டேக்ஸ். ஓகே, வேற என்ன இருக்கு, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், இது நமக்கு நேரடியான ஒரு வரி. ஸோ இது எல்லாமே என்னது, அரசுக்கு வரக்கூடிய நேரடி வருவாய். ஸோ இதுமாதிரி இன்டைரக்ட் டேக்ஸ் என்ன சொல்லுவோம், டோல் டேக்ஸ். வேற என்ன சொல்லலாம், எக்ஸைஸ் டியூட்டி, கலால் வரி மற்றும் சுங்க வரி, இதை சொல்லலாம். வேற என்ன இருக்கு, ஸ்டாம்ப் டியூட்டி, முத்திரை தாள் வரி, இதை சொல்லலாம். வேற என்ன டேக்ஸ் இருக்கு, ஜிஎஸ்டி. இது எல்லாமே என்னது, மறைமுக வரி. இப்போ அரசாங்கம் நம்ம பெறக்கூடிய பயன்கள்ல இருந்து அதன் மூலமாக அரசுக்கு வரக்கூடிய வருவாய்கள் என்ன சொல்லுவோம், வருவாய் பலன்கள் அப்படின்றது நம்ம சொல்ல முடியும். ஸோ இதுவே வந்து பொதுவாக நம்ம என்ன சொல்லலாம், இது மாதிரி டேக்ஸே இல்லை, பட் இருந்தாலும் அரசுக்கான வருவாய்கள் வந்துட்டு தான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பெனால்டி சொல்றோம், பெனால்டிஸ். ஸோ அரசாங்கம் நமக்கு மேலே விதிக்கக்கூடிய ஒரு பெனால்டி, ஃபைன், பெனால்டிஸ், ஃபைனு. ஃபைன் அப்படின்றது நம்ம டிரான்ஸ்போர்ட்ல ஹெல்மெட் போடாமல் ட்ரங்க் அண்ட் டிரைவில் ஈடுபடும் போது, உங்களுடைய லைசன்ஸ் வந்து எக்ஸ்பிரி ஆகும்போது அதன் மூலமாக நீங்கள் ஃபைன் கட்டுறது. ஸோ சீட் பெல்ட் போடலாம் ஃபைன் கட்டுறது, இது வேற, இது மாதிரி ஒரு விஷயம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபீஸ் நம்ம பாஸ்போர்ட் நம்ம எடுக்க போகிறோம் பார்த்தீங்க இல்லையா, ஸோ அதுக்கு நம்ம ஃபீஸ் கட்டுறது. டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறோம் இல்லையா, அதுக்கு நம்ம ஃபீஸ் கட்டுறோம். இதுமாரி முக்கியமாக காலேஜ் ஃபீஸ், இதுமாதிரி எல்லாத்துக்குமே என்ன இருக்குது, இது எல்லாமே நான் டாக்ஸபிள் ரெவன்யூ அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இப்போ இதில் வந்து சோர்ஸ் ஆஃப் நான் டேக்ஸ் ரெவன்யூ தான் கேட்குறாங்க. அதாவது அரசாங்கத்தினுடைய நான் டேக்ஸினுடைய மூலங்கள், இது ஆதாரங்கள் என்ன. இப்போ எக்ஸாம்பிள் கீழே இருந்து வந்துருவோமே, இப்போ நம்ம என்ன பார்த்தோம், எக்ஸைஸ் டியூட்டி பார்த்தோம். இப்போ எக்ஸைஸ் டியூட்டி அப்படின்றது டாக்ஸபிள் ரெவன்யூ. இது எந்த டாக்ஸபிள் ரெவன்யூ கீழே வரும்னு பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் டேக்ஸ் கீழே வரும். அதுக்கப்புறம் மரண வரி அப்படின்னு சொல்லுவாங்க. மரண வரி அப்படின்றது ஆக்சுவலி இதான் கிடையாது, எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஓகே,
இன்கம் டேக்ஸ், இது இன்கம் டேக்ஸ், கார்ப்பரேட் இன்கம் டேக்ஸ் அப்படின்றது எல்லாமே டைரக்ட் டேக்ஸ். இது என்னது? டைரக்ட் டேக்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க, வணிக வருவாய் மற்றும் பொதுத்துறை மேற்பார்வை வருவாய்ன்னு சொல்றாங்க இல்லையா, இதுதான் என்னது? நான் டேக்ஸ் ரெவன்யூ, கமர்ஷியல் ரெவன்யூஸ் சொல்லுவோம். இப்போ வந்து இது வந்து பொதுவாக என்னன்னா, இப்போ நம்ம கடை போடும்போது அதுக்கு ஒரு விதமான ஃபீஸ் பே பண்ணணும் இல்லையா, இது என்ன சொல்லுவாங்க, இதில் நான் டேக்ஸ். பட் அதில் கடை போடுறதுக்கு நான் ஃபீஸ் பே பண்ணால் தான் அங்கே போடவே முடியும். பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெவன்யூஸ் அப்படின்றது நம்ம ஒரு ஆஃபீஸ் வைக்கிறது, ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறது, இதெல்லாமே என்னது? ஃபீஸ் பே பண்ணி நம்ம எடுக்கிறது. ஒரு கலெக்டர் ஆஃபீஸ் இருக்குன்னா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்? கேண்டீன் வைக்க போகிறோம். அந்த கேண்டீனுக்கு நம்ம என்ன பண்ணணும்? கண்டிப்பாக ஒரு ஃபீஸ் பே பண்ணணும். ஸோ இதெல்லாம் இது பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் கமர்ஷியல் ரெவன்யூஸ் எல்லாமே என்னது? சோர்ஸ் ஆஃப் நான் டேக்ஸ் ரெவன்யூஸ். ஓகே, ஸோ இதில் ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இதில் நிறைய டிஃப்ரென்ஸ் மட்டும் பார்க்கணும். டேக்ஸ் ரெவன்யூஸ்க்கும் நான் டேக்ஸ் ரெவன்யூக்கும் என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம்பிள் கேட்க வாய்ப்பு இருக்குது. இதுமாதிரி ஹார்ட்வேர்ட் கொடுத்து உங்களுக்கு கேட்கலாம். சரி, இதன் டிஃப்ரென்ஸ் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் பாருங்க, ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் புரிஞ்சு. டேக்ஸ் ரெவன்யூயும் நான் டேக்ஸபிள் ரெவன்யூ ஒரு டிஃப்ரென்ஷியேட் வச்சு சொல்ல முடியுமானா கண்டிப்பாக சொல்ல முடியும். இப்போ ஒரு 4 டிஃப்ரென்ஸ் வச்சு நீங்கள் கெஸ் பண்ணிடலாம். சார் இதெல்லாம் வந்து டேக்ஸ் ரெவன்யூ, ஸோ இதெல்லாம் வந்து என்னது நமக்கு நான் டேக்ஸ் ரெவன்யூ அப்படின்றது டிபெண்ட் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, டேக்ஸ் ரெவன்யூ அப்படின்றத பொறுத்தவரை நம்ம ஒரே வார்த்தை சொல்லுவோம், டைரக்ட் டேக்ஸ். இது நமக்கு தெரியும், நான் சொல்லுவோம் டைரக்ட் டேக்ஸ். டைரக்ட் டேக்ஸ் அப்படின்றது நமக்கு என்னது? டேக்ஸபிள் ரெவன்யூ. இதுவே வந்து பாருங்க, இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் லோன் வாங்குறீங்க சரிங்களா, இந்த லோனுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வட்டி கட்டுறீங்க இல்லையா, இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறீங்க. இது என்ன பண்ணுறது? இது என்ன சொல்லுவோம்? இது வந்து நான் டேக்ஸ். இது நான் டேக்ஸ், இது தெரிஞ்சிருக்கும். இப்போ இது வந்து உங்களோட இன்கம்மை பேஸ் பண்ணி, உங்கள் இன்கம் இருக்கு, அந்த இன்கமோட அடிப்படையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? டேக்ஸை பே பண்ணுறீங்க. இது வந்து என்ன சொல்லுவோம்? டேக்ஸபிள் ரெவன்யூ. இதே நீங்கள் ஒரு லோன் வாங்குறீங்க, அந்த லோனுக்கு வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறீங்கன்னா அது இட் இஸ் அ நான் டேக்ஸபிள் ரெவன்யூ. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது எக்ஸைஸ் டியூட்டி. எக்ஸைஸ் டியூட்டி அப்படின்றது கலால் அல்லது சுங்க வரி. இப்போ வந்து கலால் வரின்றது நம்ம சொல்லுவோம், ஒரு பொருள் உற்பத்தி நிலையில் இருக்கும்போது அந்த பொருள் மீது விதிக்கக்கூடிய வரி வந்து கலால் வரி. ஒரு பொருள் ப்ரொடக்ஷன் ரேட்ல இருக்கு, இன்னும் அந்த ப்ராடக்ட் வந்து முழுமை அடையலை, நாட் ஃபுல்ஃபில் ஆகலை அப்படின்னா அதன் மீது விதிக்கக்கூடிய வந்து கலால் வரி நம்ம சொல்லலாம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, க்ரூட் ஆயில் இருக்கு. க்ரூட் ஆயில் மட்டும் தான் நம்ம எடுத்திருக்கோம், பட் க்ரூட் ஆயில் என்ன பண்ணல, இன்னும் ஃபைனலான ப்ராடக்ட் கன்வெர்ட் ஆகலை. ஒரு பெட்ரோல் ஆகவோ ஒரு டீசல் ஆகவோ இன்னும் நம்ம கன்வெர்ட் ஆகலை. அப்படி ஒரு பொருள் உற்பத்தி நிலையில் இருக்கும்போது அந்த பொருள் மீது விதிக்கக்கூடிய வரின்னு நம்ம சொல்லுவோம் இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது டேக்ஸபிள் ரெவன்யூ. இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லுவான், வேற என்ன சொல்லுவோம்? டிவைடெண்ட் அண்ட் ப்ராஃபிட். இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன், அந்த பிஸ்னஸ்லேருந்து எனக்கு என்ன இருக்குது? ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய ஒரு 10 கோடி ரூபா நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், அந்த 10 கோடி ரூபாவில் வந்து எனக்கு ஒரு ப்ராஃபிட் ஒரு 2-3 கோடி கிடைச்சிருக்கு அப்படின்னா அது என்னது? எல்லாமே வந்து என்னது? நான் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ப்ராஃபிட்ஸ், பங்குகள், டிவைடெண்ட்ஸ், இதெல்லாம் நம்ம என்ன சொல்லலாம்? நான் டேக்ஸபிள் ரெவன்யூ அப்படின்றது கூற முடியும். ஓகே, வேற என்ன சொல்லுவோம்? மானியங்கள், ஒரு சில ஃபீஸ், அதுக்கப்புறம் மானியங்கள் வாங்குறது, மற்ற நாடுகள்லேருந்து மானியங்கள் பெறுறது, இதெல்லாமே நான் டேக்ஸ் ரெவன்யூஸ். கிராண்ட் இன் எய்ட், மற்ற நாடுகள்லேருந்து நம்ம பெறக்கூடிய வருவாய்க்கு என்ன சொல்லுவோம்? நான் டேக்ஸ் ரெவன்யூஸ் அப்படின்றது மீன் பண்ணலாம். ஓகே ஓகே, ஸோ இதில் என்னது? இப்போ டேக்ஸ் ரெவன்யூஸ்னா என்ன, நான் டேக்ஸபிள் ரெவன்யூஸ் என்ன அப்படின்னு தெரியணும். அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைரக்ட் டேக்ஸ்னா என்ன, இன்டைரக்ட் டேக்ஸ்னா என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் public private partnership model is emerging as a rule for future development of infrastructure is objective of. எதிர்கால வளர்ச்சிக்கான கட்டமைப்புகளை பொதுத்துறை தனியார் துறை இரண்டும் இணைந்து செயல்பட்டால் மட்டுமே வளர்ச்சி அடைய இயலும் என்பது நோக்கமாகும். ஆக்சுவலி வந்து பப்ளிக் பிரைவேட் இப்படின்னு கோட் பண்ணாலே இது என்ன எக்கனாமி மீன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் மிக்ஸ்டு எக்கனாமி, கலப்பு பொருளாதாரத்தை தான் இது நமக்கு டிஃபைன் பண்ணுது. சரி, இப்போ இந்த இதை வந்து யார் சொல்லியிருக்காங்க? நிதி ஆயோக் வந்து இது வலியுறுத்துறாங்க அப்படின்றது சொல்றாலுமே நம்மள ஆரம்ப நிலையில சுதந்திரத்துக்கு பின்பாக, அதாவது எப்படி நம்ம சொல்லணும்னா ஏப்ரல் 1, 1950 என்ன பண்ணியிருப்பாங்க? அப்போ நமக்கு இந்த பிளானிங் கமிஷன் அப்படின்றது நமக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஓகே,
இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இது வருவதற்கு முன்னாடி, அதாவது நிதி ஆயோக் வருவதற்கு முன்னாடி இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி எதை வலியுறுத்துறாங்கன்னா, மிக்ஸ்டு எக்கனாமி தான் வலியுறுத்துறாங்க. இந்தியாவிற்கு உகந்ததே என்னது? கலப்பு பொருளாதாரம் தான் அப்படின்றத வலியுறுத்துறாங்க. அப்போ 3 டைப்ஸ் ஆஃப் எக்கனாமி இருக்கு நமக்கு. ஒண்ணு கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமி அப்படின்னு சொல்லலாம், முதலாளித்துவ பொருளாதாரம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா சோசியலிஸ்ட் எக்கனாமின்னு சொல்லலாம், சமத்துவ பொருளாதாரம், சமதர்ம பொருளாதாரம். இன்னொன்னு மிக்சடு எக்கனாமின்னு சொல்லுவோம். இதுதான் இந்தியா ஃபாலோ பண்றது. Okay. அப்போ கேபிட்டலிஸ்டிக் அப்படின்றது எந்த நாடு ஃபாலோ பண்றாங்கன்னா, யூஎஸ்ஏ ஃபாலோ பண்றாங்க. இப்போ முதலாளித்துவம் என்றது கேபிட்டலிஸ்டிக் அப்படின்னாலே பிரைவேட்டு தான். அப்போ எந்த ஒரு பொருளும் அந்த பொருளை உற்பத்தி பண்றதாக இருக்கட்டும், அந்த பொருளுடைய விலையை நிர்ணயம் பண்றதாக இருக்கட்டும், அனைத்தும் யார் பண்ணுவோம்? முதலாளிகள் தான் பண்ணுவாங்க. ஸோ அதை என்ன சொல்லணும்? பிரைவேட் எக்கனாமி அப்படின்றது டிஃபைன் பண்றோம். ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா சோஷியலிஸ்ட் எக்கனாமி, சமதர்மம் அப்படின்றது பப்ளிக், பொதுத்துறை பொருளாதாரம், பொது பொருளாதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொது பொருளாதாரம் நமக்கு என்ன? முழுக்க முழுக்க கவர்மெண்ட் தான். அப்போ எங்க இருக்கும்? எங்கெல்லாம் வந்து கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்கள் இருக்கோ அந்த நாடுகளில் கடைபிடிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சோஷியலிஸ்ட் எக்கனாமி தான். சரி, இப்போ சோஷியலிஸ்ட் எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா வெல்ஃபேர் தான். இந்த இடத்துல அரசே, அதாவது லேண்டு அண்ட் லேபர், நிலமும் தொழிலும் யார் நிர்ணயிப்பான்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தான் நிர்ணயிப்பாங்க. முழுக்க யார் நிர்ணயிப்பா? அரசு மட்டுமே நிர்ணயிக்கும். அப்படி இந்த அரசு மட்டுமே நிர்ணயிக்கக்கூடிய விஷயம் எப்படி இருக்கு? கண்டிப்பா வெல்ஃபேர் தான் இருக்கும். அதுல எந்த ஒரு தொழிலாளரும் சரி, எந்த விதமான ஒரு முதலாளிக்கும் எந்த விதமான இடையூறுகளும், முழுக்க லேபருக்கு மட்டுமே இந்த கவர்மெண்ட் சப்போர்ட்டிவ்ஸா இருப்பாங்க. ஓகே. இது இரண்டும் கலந்த ஒரு பொருளாதாரம் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? கலப்பு பொருளாதாரம் சொல்லக்கூடிய மிக்ஸ்டு எக்கனாமி. ஓகே. இதை வந்து பிளானிங் கமிஷன் முன்னாடியே வலியுறுத்தினாலும் மீண்டும் நிதி ஆயோக் என்ன பண்றாங்க? அதே ஒரு பிளாட்ஃபார்ம்ல தான் மூவ் ஆகி போறாங்க. எதிர்கால வளர்ச்சி இருக்கணும்னா தனியாருடைய பங்கு இருக்கணும், பொதுத்துறையோட பங்கு இருக்கணும். இந்த இரண்டத்தருடைய பங்கு இருந்தால் மட்டுமே நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு வளர்ச்சியை காண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. பொருளாதார வளர்ச்சியை எட்ட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்ப நிதி ஆயோக் அப்படின்றது எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் 1 2015 எஸ்டாப்ளிஷ் ஆகுது. அப்போ திட்ட ஆணையத்திற்கு மாற்று நிறுவனமாக ஒரு சேஞ்ச் ஓவரா என்ன பண்றாங்க? நிதி ஆயோக்னு கொண்டு வருது. அதான் நேஷனல், ஃபுல் ஃபார்மே தான் நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, இந்தியாவிற்கான ஒரு மாற்று தேசிய நிறுவனம் அப்படின்றத சொல்லுவாங்க. சரி, இந்த நிதி ஆயோக் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, பொதுவாக இந்த நிதி ஆயோக்கான ஃபார்ம் ஆன டேட் Jan 1, 2015. ஓகே. ஸோ இதோட பிளான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் பிளான் தான். ஸோ இதோடைய டார்கெட்ஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நியர்லி 15 இயர்ஸ் வெயிட் பண்ணணும். இப்போ 5 பிளானை பொறுத்த வரைக்கும் எல்லாமே 5 வருஷத்துல அதோடைய சக்ஸஸ்ஃபுல் ரேட்டை தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் நிதி ஆயோக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட நியர்லி 15 இயர்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணுறதுக்கு காலத்துக்கு நீங்கள் வெயிட் பண்ணி ஆகணும். ஓகே. இப்போ இந்த நிதி ஆயோக்கை பொறுத்த வரைக்கும் என்ன சார் மெயினா இதோடைய தீம் என்ன? நிதி ஆயோக்கினுடைய முக்கியமான ஸ்பெஷல் என்னன்னா கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் தான். இந்த கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் பொறுத்த வரைக்கும் என்ன மெயின் வலியுறுத்து என்ன சொல்றாங்க? கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படின்றது ரெண்டா பிரிச்சு பார்க்கலாம். கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் இருக்கிற காம்படேட்டிவ் ஃபெடரலிசம் சொல்லுவோம். காம்படேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படின்றது பொதுவாக ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் வலியுறுத்துறாங்க. காம்படேட்டிவ் ஃபெடரலிசம் போட்டித்தன்மையுடன் கூட்டாட்சி. காம்படேட்டிவ் ஃபெடரலிசம் போட்டித்தன்மையுடன் கூட்டாட்சி. அப்ப என்ன போட்டித்தன்மை உறுதிப்படுத்த போறாங்க? அப்ப மத்திய அரசு இருக்காங்க, மாநில அரசுகள் இருக்காங்க. ஒவ்வொரு மாநில அரசுகளும் அவர்கள் மருத்துவ ரீதியாக, கல்வி ரீதியாக எப்படி முன்னேறி வராங்க. ஸோ அவர்களை வந்து ஒரு போட்டித்தன்மைக்கு உட்படுத்தணும் அப்படின்றத அது காம்படேட்டிவ் ஃபெடரலிசம் சொல்லுவாங்க.
இப்போ கிட்டத்தட்ட நிதி ஆயோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 பில்லர் இருக்கு. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். 7 பில்லர்ஸ். அந்த 7 தூண்களை மையப்படுத்தி தான் என்ன பண்ண போறாங்கன்னா அவங்க செல்ல போறாங்க. ஓகே. இப்போ வாட் ஆர் தி 7 பில்லர்ஸ்? இந்த 7 பில்லர்ஸ் தான் இந்த நிதி ஆயோக்கினுடைய ஒரு முக்கியமான அடையாளம். பில்லர் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா ப்ரோ பீப்புள். ப்ரோ பீப்புள், ப்ரோ ஆக்டிவிட்டி, பார்ட்டிசிபேஷன், எம்பவர்மெண்ட், inclusion of all, transparency, ஸோ இது எல்லாமே வந்து நிதி ஆயோக்கினுடைய 7 பில்லர். ப்ரோ பீப்புள், ப்ரோ ஆக்டிவிட்டி, பார்ட்டிசிபேஷன், எம்பவரிங், இன்க்ளூஷன் ஆஃப் ஆல், டிரான்ஸ்பரன்சி அண்ட் ஈக்குவாலிட்டி. இதுதான் இந்த நிதி ஆயோக்கினுடைய 7 பில்லர்ஸ். ஸோ ரொம்ப 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 முக்கியம். இப்போ நிதி ஆயோக்கை பொறுத்தவரை இதனுடைய தலைவர் அப்படின்னு சொல்ல போனா பிரதமர் தான் இதனுடைய தலைவர். இப்போ திட்ட ஆணையத்தினுடைய தலைவராக இருந்தது யாருன்னா பிரதமர் தான். அப்ப யார் பிரதமராக இருக்கிறார்களோ அவர்தான் நிதி ஆயோக்கினுடைய தலைவராக இருப்பார். சரி, ஓகே. இப்போ இதுக்கு ஃபங்க்ஷனல் ஹெட். அப்ப ஏன்னா பிரதமர் வந்து முழு நேரமா உட்காந்து இந்த நிதி ஆயோக்கினுடைய பணியை பார்க்க முடியாது இல்லையா? இப்போ என்ன பண்றாரு, அவர் வந்து இன்னொரு ஆளை அவர் நியமிக்கிறார். அவர் தான் வந்து ஃபங்க்ஷனல் ஹெட். இந்த ஒட்டுமொத்தமான நிதி ஆயோக்கினுடைய ஃபங்க்ஷனல் ஹெட்டா செயல்படுறது யாருன்னா விபி, வைஸ் சேர்பர்சன். விசின்னு சொல்லக்கூடிய வைஸ் சேர்பர்சன். தற்போது இருக்கக்கூடிய வைஸ் சேர்பர்சன் யாரு பார்த்தீங்கன்னா சுமன் பெரி. சுமன் பெரி. ஃபர்ஸ்ட் வைஸ் சேர்பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு அரவிந்த் பணக்காரியன். ஓகேங்களா? அப்போ இதுக்கு சிஇஓன்னு ஒருத்தங்க இருக்காங்க. சிஇஓ ஃபர்ஸ்ட் சிஇஓ யாருன்னு பார்த்தீங்கன்னா சிந்து ஸ்ரீ குல்லர். சிந்து ஸ்ரீ குல்லர் அவங்க தான் ஃபர்ஸ்ட் சிஇஓவா இருந்திருப்பாங்க. பிரசன்ட் சிஇஓ யாருன்னு பார்த்தீங்கன்னா பிவிஆர் சுப்பிரமணியம். பிவிஆர் சுப்பிரமணியம். ஓகே. ஸோ இதை தாண்டி வேற யார் இதில் மெம்பர்ஸாக இருப்பான்னு பார்த்தோன்னா ஒரு 4 எக்ஸ் அஃபிஷியோ மினிஸ்டர்ஸ் இதில் மெம்பராக இருப்பாங்க. எக்ஸ் அஃபிஷியோன்னு சொல்லக்கூடிய 4 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அந்த 4 பேருமே யாருன்னு பார்த்தோன்னா கேபினட் அந்தஸ்து இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ். ஸோ கேபினட் அந்தஸ்துன்னு பார்த்தீங்கன்னா யாராக இருப்பா? ஒன்று ஹோம் மினிஸ்டர் இருப்பாங்க, இன்னொன்று ஃபினான்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபேமிலி ஃபார்மர் வெல்ஃபேர், இன்னொன்று எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். 4 எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸ், பதவி வழி உறுப்பினர்கள். இந்த பதவி வழி உறுப்பினர்கள் என்று யாருன்னு பார்த்தீங்கன்னா யார் வந்து கேபினட் அந்தஸ்து இருக்கிறார்களோ அவர்கள் பதவி வழி மூலமாக இதில் உறுப்பினராக இருப்பாங்க. யார் எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹோம் அஃபேர்ஸ், அப்புறம் டிஃபென்ஸ், ஃபினான்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபார்மர் வெல்ஃபேர். ஃபார்மர் வெல்ஃபேர். இந்த 4 பேர் வருவாங்க. இது வந்து 4 பேர், இந்த 4 பேர் தான் வரணுமா அப்படிலாம் கிடையாது. ஸோ பிரைம் மினிஸ்டர் யார் எக்ஸ் அஃபிஷியோ உள்ள வராங்களோ முடிவு பண்ணிக்கலாம். பட் பிரசன்ட் இருக்கிறது இவங்க இருக்காங்க. ஓகே. இது போக அனைத்து மாநிலங்களுடைய முதலமைச்சர்களும் இதுல இந்த கவுன்சிலில் உறுப்பினராக இருப்பாங்க. அனைத்து மாநிலத்தினுடைய முதலமைச்சர்களும் யூனியன் பிரதேசங்களுடைய, அதாவது மத்திய ஆட்சி பகுதியினுடைய துணைநிலை ஆளுநர்கள், லெப்டினன்ட் கவர்னர்ஸும் என்ன பண்ணுவாங்க இதுல உறுப்பினராக இருப்பாங்க. சரி, ஓகே. அப்போ ஃபுல் டைம் மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஃபுல் டைம் மெம்பர்ஸ் முழு நேர உறுப்பினர்கள் 3 பேர். இந்த 4 எக்ஸ் அஃபிஷியோ இருக்காங்க, இவங்களாம் பகுதி நேரத்தில் தான் வருவாங்க. ரொம்பலாம் இருக்க மாட்டாங்க. ஒரு எப்பயாவது அவங்களுக்கு தோணும் பட்சத்தில் வருவாங்க. முழு நேரமா இருக்க மாட்டாங்க. ஃபுல் டைம் மெம்பர்ஸ் எத்தனை பேர்? 3 மெம்பர்ஸ் தான் ஃபுல் டைம் மெம்பர்ஸ். ஓகே. அப்போ வந்து வேற என்ன தெரிஞ்சிருக்கணும், சிஓ. அந்த சிஓ பொறுத்த வரைக்கும் பாருங்க, சிஓவை யார் அப்பாயின் பண்ண? விபிஏ அப்பாயின் பண்ண. வைஸ் சேர்பர்சன் அப்பாயின் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா அதாவது விசி வைஸ் சேர்பர்சன் அப்பாயின் பண்றது யாருன்னு சொன்னேன், பிரைம் மினிஸ்டர் சொன்னேன். சிஓவையும் யார் அப்பாயின் பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா பிஎம் தான் அப்பாயின் பண்ணுவாங்க. சிஓவுக்கு வந்து ஒரு செக்ரட்டரி ரேஞ்சில் ரேங்க் இருக்கணும். ஒரு செக்ரட்டரி ரேங்க்ல இருக்கணும். யார் இந்த செக்ரட்டரி ரேங்க்ல இருக்காங்களோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, இவர்கள் சிஓவை அப்பாயின் பண்ணுவாங்க. ஓகே. இது போக கூடுதலாக வந்து பார்த்தோன்னா பார்ட் மெம்பர்ஸ் 2 பர்சன் ரொட்டேஷன் பண்ணி மாறி மாறி வந்துட்டே இருப்பாங்க. எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸ் வந்து 4 பேர், ஃபுல் டைம் மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர்.
இதுதான் வந்து நிதி ஆயோக்கினுடைய ஒரு ஷார்ட் ஃபார்ம். பட் இதை தாண்டி அதிகமாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. பட் தெரிஞ்சா ஓகே. ஓகே, நெக்ஸ்ட். Which of the following is correct with respect to inflation? பணவீக்கத்தை பொறுத்தவரை பின்வருவற்றில் எது சரியானது அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு பணவீக்கம் அப்படின்றது நம்ம எதை மையப்படுத்தணும்? இப்போ வந்து இதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இன்ஃப்ளேஷன்னா என்ன, டீஃப்ளேஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பணவீக்கம்னா என்ன, பண வாட்டம்னா என்ன அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே, இன்ஃப்ளேஷன், இன்ஃப்ளேஷன், டீஃப்ளேஷன். ஓகே, இப்போ இன்ஃப்ளேஷன் அப்படின்றது ஒரே வார்த்தை சொல்றோம் பாருங்க. எந்த பொருளை எல்லாம் நீங்க அதிகமான விலை கொடுத்து வாங்குறீங்களோ அது எல்லாமே இன்ஃப்ளேஷன் தான். எந்த பொருளை எல்லாமே நீங்க விலை கம்மியா கொடுத்து வாங்குறீங்களோ அது எல்லாமே டிஃப்ளேஷன் தான். சரி, எனக்கு வந்து இன்ஃப்ளேஷன் அப்படின்றது எதனால நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் மக்கள்கிட்ட பணப்புழக்கம் அதிகமா இருக்கும், மக்கள்கிட்ட அதிகமான பணப்புழக்கம் இருக்கும் பட்சத்தில் இந்த இன்ஃப்ளேஷன் ரேட் என்ன ஆயிடும், அதிகமாயிடும். மக்கள்கிட்ட பணப்புழக்கம் கம்மியாக இருக்கும்போது இந்த டீஃப்ளேஷன் ரேட் நமக்கு குறையும். சரி, அப்போ எனக்கு பொருளின் மதிப்பு அதிகமாயிடுச்சு அப்படின்னா பணத்தின் மதிப்பு எனக்கு குறைஞ்சிடும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பொருளின் மதிப்பு அதிகமாயிடுச்சு, அதாவது எனக்கு பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, பிரைஸோட வேல்யூ எனக்கு இன்க்ரீஸ் அப்படின்னா மணியோட வேல்யூ எனக்கு டிக்ரீஸ். ஓகே, அப்போ பிரைஸோட வேல்யூ எனக்கு டிக்ரீஸ் ஆகுதுன்னா மணியோட வேல்யூ எனக்கு இன்க்ரீஸ் ஆகும். இப்போ என்ன டிஃபைன் பண்றாங்க இந்த இன்ஃப்ளேஷன் டிஃப்ளேஷனை பொறுத்த வரைக்கும், ஒரு பொருளை அதிகமான விலை கொடுத்து வாங்குறேன் அப்படின்னா அது இன்ஃப்ளேஷன். இதை நான் எங்க செக் பண்ணலாம் அப்படின்னா, 3 ப்ராடக்ட் இருக்கு. ஒன்று டீ, ஒன்று ஆனியன் ஆர் டொமேட்டோ, ஆனியன் ஆர் டொமேட்டோ. தென் எசென்ஷியல் ப்ராடக்ட்ஸ், உப்பு, சர்க்கரை, இந்த மாதிரியான விஷயங்களை நீ செக் பண்ணி பார்க்கணும். பொதுவாக வந்து இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆனியன், டொமேட்டோ, இந்த வெங்காயமும் தக்காளியினோட விலைகள் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி உயர்ந்து மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ இதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஆனியன், டொமேட்டோஸ் இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். அப்போ என்ன நடக்கும், ஸோ இன்ஃப்ளேஷன் ரேட்டு அதிகமாகுது, மறுபடியும் குறையுது. ஸோ அப்போ இந்தியாவில் வந்து இந்த இன்ஃப்ளேஷன் டிஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அமைப்பு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ தான். ஸோ இன்ஃப்ளேஷன் அதிகமாகவும் ஆயிடக்கூடாது, கம்மியாகவும் ஆயிடக்கூடாது, அது ஸ்டேபிள் ரேட்டில் மெயின்டைன் பண்ணணும். இது யாரோட வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ தான். ஸோ இப்போ நமக்கு கேட்ட கொஸ்டின் என்ன, பணவீக்கத்தை பொறுத்தவரை பின்பற்றுவதில் எது சரியானது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பணவீக்கம் நடந்திருக்குன்னா நீங்க எங்க செக் பண்ணணும்னா உங்களுடைய பிரைஸ் தான் நீங்க செக் பண்ணணும். பிரைஸ்ன்ற வார்த்தை இருக்கான்னு பார்ப்போம். இன்க்ரீஸ் இன் பட்ஜெட் டெபிசிட், இதுக்கும் இன்ஃப்ளேஷனுக்கு சம்மந்தம். பட்ஜெட்டை பற்றாக்குறை அதிகரிப்பு, அது கிடையாது. ரைஸ் இன் டிமாண்ட் ஃபார் மணி, பணத்திற்கான தேவை அதிகரிப்பு, அதுவும் கிடையாது. பொது விலை குறியீட்டில் உயர்வு, தான் ஜெனரல் பிரைஸ். உங்களுடைய பண்டங்களுடைய உயர்வு, பண்டங்களுடைய விலை உயர்வுல நீங்கள் பார்க்கும்போது உயர்வாக இருந்துச்சுன்னா அதுதான் என்ன சொல்லுவோம், இன்ஃப்ளேஷன். ரைஸ் இன் கன்சூமர்ஸ் குட்ஸ், நுகர்வோர் பொருளின் விலை உயர்வு, அது கிடையாது. பொது விலை, ஜெனரல் பிரைஸ், ஜெனரல் பிரைஸ் அதிகமாகும். இப்போ எனக்கு தக்காளி விலை ஏறுதுன்னா தக்காளி சாதம் அதிகமாகும். வெங்காயம் ஒரு அதிகமாக பிரியாணி ரேட் எனக்கு அதிகமாகணும். அப்போ ஜெனரல் பிரைஸ் எனக்கு அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், எல்லாமே எனக்கு அதிகமாகும். இன்ஃப்ளேஷன் அப்படின்றது ரைஸ் இன் ஜெனரல் பிரைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்டத்தட்ட 4 கொஸ்டின்ல ஸோ நிதி ஆயோக் பற்றி பார்த்துருப்போம், டேக்ஸ் அண்ட் நான் டேக்ஸ் ரெவன்யூ பற்றி பார்த்துருப்போம், லேண்டிங் கமிஷன் பார்த்துருப்போம், அண்ட் கூடுதலாக இன்ஃப்ளேஷன் அண்ட் டிஃப்ளேஷன் என்னன்னு பார்த்துருப்போம். ஸோ தொடர்ச்சியாக இந்த வீடியோ வந்துட்டே இருக்கும். தொடர்ச்சியாக என்ன பண்ணுங்க, வீடியோ பார்த்துட்டே இருங்க. அடுத்தடுத்து பாலிட்டி, எக்கனாமி, எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கான வீடியோ நம்ம என்ன பண்ணலாம், தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டே இருக்கலாம், வாட்ச் பண்ணிட்டே வரணும். ஓகே, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.